அதாவது ஒரே ஏரியா கோவை மாவட்டத்துல மட்டுமே வந்து 10க்கு 10 அவர்கள் ஜெயித்திருக்கு. நாங்கள் வெற்றி வாய்ப்பினை இழந்திருந்தோம். இந்த முறை மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சியை கடந்த 5 வருட காலம் பார்த்திருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆட்சி கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லி பார்த்திருக்கிறாங்க. அதில் மாணவர்கள், இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள், ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவரும் இன்னைக்கு கூட நீங்க பார்த்திருப்பீங்க, எப்படி எனக்கு இந்த பெனிஃபிட் வந்திருக்கு, எனக்கு இது நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி பேசக்கூடிய ஆட்சி நடந்திருக்கிறது. அவர்கள் அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சி இந்த 2.0 அந்த திராவிடியன் ஆட்சி தொடர வேண்டும் என்று வாக்களிப்பார்கள். மிகப்பெரிய மாற்றம் கொங்கு மண்டலத்திலே உறுதியாக காணப்படும். இருப்பினும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான் முடிவெடுப்பாங்க நான் எந்த தொகுதியில போட்டியிடணும். எல்லாமே கருத்துக்கோன்னு சொல்லிட்டே இருக்கலாம். பட் திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டாமல் தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாதுங்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாருமே ஒன்னா வந்து கலைஞரை பார்ப்பாங்க, இல்ல தலைவரை பார்ப்பாங்க, இல்ல எங்களை திட்டுவாங்க. அதனால வந்து திட்டினா தான், இப்போ அவர் திட்டாம இருந்ததை நீங்க அவரை பத்தி இப்ப கேட்டிருக்க மாட்டீங்க. திட்டம் காட்டி தான் நீங்க அவரை பத்தி கேட்குறீங்க. அதனால திட்ட எங்களுக்கு கலைஞர் சொன்னது போல சாணி எடுத்து என் மீது வீசுங்கள், அதை உரமாக மாற்றி விவசாயம் செய்வேன். அப்படிதான் வீசுறவர்களே வீசிக்கொண்டே இருக்கட்டும், நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்போம்.